ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/2/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள பாபா நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவர், அதாவது விகர்மாஜித் ஆக முடியும். இங்கே விகர்மாஜித் ஆனால் தான் நிர்விகார உலகத்தின் எஜமானன் ஆக முடியும். ஸோ எல்லாத்துக்கும் மகா மந்திரம் என்ன? பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், கட்டாகாமல். எந்த காரியம் செஞ்சாலும், லௌகீக காரியம் செஞ்சாலும் சரி, அலௌகீக காரியம் செஞ்சாலும் சரி, சேவை செஞ்சாலும் சரி, பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி, இந்த முயற்சியில் ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா விழுந்துடுவீங்க. அது என்ன எண்ணம்? ஆனால் இறை சேவகர்களாக இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சேவை செஞ்சபடி இருப்பாங்க? பதில், இன்னும் நேரம் இருக்குதுப்பா, பார்த்துக்கலாம், முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு பல குழந்தைங்க நினைக்கிறாங்க. மரணம் உங்ககிட்ட சொல்லிட்டு வருமா? இந்த வயசில் தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இது பைபிளில் கூட வரும். சார் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லியே ஒரு நாள் இறந்து போயிடுவீங்க. அதனால் இன்னும் பல வருஷம் இருக்குது, பின்னாடி தீவிர முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இந்த எண்ணம் உங்களை இன்னுமே கீழே விழ வச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போவே பண்ணணும். என்ன தலை போகிற காரியமாக இருந்தாலும் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீமத் படி உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும். முதல் ஸ்ரீமத்தே நினைவிலே இருந்து காரியம் செய்கிறது தான். ஸோ ஆன்மீக இறை சேவகர்களாக இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்பவுமே ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து மீட்கக்கூடிய சேவை செய்கிறாங்க. அதாவது தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்கக்கூடிய சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய வேலை. 24 மணி நேரமும். எப்படி ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபயர் பிடிச்சிடுச்சுன்னா வேலை. ஆனால் இங்கே தான் 24 மணி நேரமும் கொழுந்து விட்டு எரியுது விகாரத்தி. ஸோ அதிலேருந்து மீட்க வேண்டியது 24 மணி நேரமும் நம்முடைய கடமை. பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நிராகார தந்தை, சரீரம் இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. அவர் நடிக்க முடியாது. அதனால தான் இந்த பிரம்மா உடலை எடுத்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். யோக பலத்தின் மூலமாக தான் குழந்தைங்க சதோ பிரதானம் ஆக முடியும். பிறகு சதோ பிரதான உலகத்துக்கு எஜமானராகணும். நமக்கு லட்சியம் இருக்குது, சதோ பிரதானம் ஆகணும். அதன் மூலம் சதோ பிரதான உலகத்தின் எஜமானராகணும். அதுக்கு நினைவு. இது குழந்தைங்களுடைய புத்தியில் சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கல்பமும் பாபா இந்த ராஜயோகத்தை பிரம்மா மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அதாவது மனிதர்களை தேவதையாக்குறார். தேவதைகளாக இருந்த மனிதர்கள் தான் இப்போ சூத்திரர்களாக அழுக்கானவர்களாக இருக்கிறாங்க. இதே பாரத பூமி தங்கபுரியாக, தங்கம் போன்ற புத்தி கொண்டவர்கள் நிரம்பிய தங்கபுரியாக இருந்தது. அப்போ தூய்மை இருந்தது, சுகம் இருந்தது, அமைதி இருந்தது. 5000 வருஷம் முன்னாடி இது இருந்தது. துல்லியமான கணக்கு சொல்கிறார். ஸோ அந்த தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. இதை நீங்கள் சிருஷ்டின்னு சொன்னாலும் சரி, மரம்னு சொன்னாலும் சரி, ஒன்று தான், கல்ப விருட்சம். அதோடைய முதலிடை கடைசி பற்றிய ரகசியத்தை பாபா தான் சொல்ல முடியும். பாரதத்தில் இருந்த அந்த தேவதா தர்மம் இப்போ மறைஞ்சு போச்சு.
இப்போ இல்லை. ஆனால் படம் இருக்குது, தேவதைகளுடைய சித்திரம் இருக்குது. ஸோ அது பாரதவாசிகள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. சத்தியுகத்தில் உயிரோட்டமாக இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சாஸ்திரங்களில் தவறுதலாக கிருஷ்ணரை தூக்கிட்டு போய் துவாபர யுகத்தில் போட்டுட்டாங்க, சத்தியுகத்துக்கு பதிலாக. ஸோ இதெல்லாம் மறந்து போன நமக்கு முழுமையான வழியை பாபா தான் வந்து சொல்கிறார். ஸோ அவர் தான் வழிகாட்டுறவர். அவர் வரும்போது தான் எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போகிறாங்க, அதுக்கான வழியை தெரிஞ்சிட்டு. அதனால்தான் அவரை எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ படைப்பவர் ஒருத்தர் தானே, அவர் படைத்த சிருஷ்டியும் இது மட்டும் தானே. உலகத்துடைய வரலாறு புவியியல் ஒன்று தான், அது மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. சத்யுகம், திரேத்தாயுகம், துவாபர யுகம், கலியுகம், மறுபடியும் சத்யுகம், திரேத்தாயுகம், திரும்ப நடக்குது. ஸோ அந்த கலியுகம் முடிந்த உடனே வர்றது சங்கமயுகம், அதுக்கு பிறகு தான் சத்யுகம் வரும். ஏன்னா கலியுகத்தில் எல்லாம் தூய்மையற்றவர்கள், சத்யுகத்தில் எல்லாம் தூய்மையானவர்கள். அப்போ எப்படி தூய்மையற்றவர்கள் தூய்மையாகிறாங்க? சங்கமயுகத்தில். சத்யுகம் வரும்போது கண்டிப்பாக கலியுகம் அழிஞ்சிடும். ஸோ அந்த அழிவுக்கு முன்னாடி சத்யுகத்தின் ஸ்தாபனை நடக்குது. சத்யுகத்தில் வந்து சத்யுகத்தை ஸ்தாபனை பண்ண மாட்டாங்க. தூய்மையற்ற உலகமாக இருக்கும் பொழுது தான் பகவான் வரார். ஸோ அதோடைய நினைவு பாருங்கள், பைபிளில் அந்த ஒரு மரத்துடைய கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றார். அப்போ தவறான கனி உள்ள மரம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவன் வரார், அவர் படைக்கலை. இல்லைன்னா கேள்வி வரும்ல, ஏன் படித்தார் அப்படின்ட்டு. ஸோ தூய்மையற்ற உலகமாக இருக்கும்போது தான் பகவான் வரார். சத்யுகம் கண்டிப்பாக தூய்மையான உலகமாக தான் இருக்கும். தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுறதுக்குத்தான் பகவான் வர வேண்டி இருக்குது. ஸோ அதனால் தூய்மையான உலகமாக இருக்கிற சத்யுகத்துக்கு பாபா வர தேவையில்லை. தூய்மையற்று இருக்கக்கூடிய உலகமான கலியுகத்துக்கு தான் வந்து தூய்மையான உலகமாக பாபா மாற்றுறார். இப்போ பாபா வந்து ரொம்ப 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 ஈஸியான யுக்தி சொல்கிறார் தூய்மை ஆகிறதுக்கு. தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு ஆத்ம அபிமானியாகி தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்க. இல்லை ஒரே செகண்டில் எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதான் இறந்த நிலை. ஆத்மாபிமானின்றதே ஒரு விதத்தில் இறந்த நிலை தான். இல்லை எல்லாத்தையும் மறந்து வெறும் ஆத்மா. தேகத்தை மறக்கிறீங்க, தேகத்தோடு சேர்ந்த உடம்பை மறக்கிறீங்க, டக்குன்னு பரந்தாமத்துக்கு போயிட்டீங்க. ஸோ கடைசியில் அப்படி தான் போகணும். அப்படி இப்போவே பயிற்சி பண்ணணும். ஸோ இதன் மூலமாக தூய்மையாவீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக தூய்மையாக்குபவர் இருப்பார் தானே, பதித்த பாவனர் இருப்பார் தானே. ஸோ பக்தர்களுக்கு அந்த ஒரு பகவான் தான் பலனை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? ஞானத்தை கொடுக்குறார். பக்தியின் பலன் ஞானம். தூய்மையற்ற உலகத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக சுயம் ஞானக்கடலாகிய பகவானே வரார். யோகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மை அடைகிறீங்க. ஸோ அதற்கான ஞானம் பாபா கொடுக்குறார். பாபாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது, தூய்மையாக்க முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு இதை நீங்கள் புரிய வைக்கணுன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஆழமாக புத்தியில் பதிய வைக்கணும். ஸோ வீடாக போய் செய்தி கொடுக்கணும். பகவான் வந்துட்டார் அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது, யுக்தியோடு புரிய வைக்கணும். இல்லாட்டின்னா அவங்க ஆமாம் நிறைய சாமியார் மாதிரி இவங்களும் ஒருத்தங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஸோ கடவுள் நமக்கு தந்தை இல்லையா? எல்லோருக்கும் ஒரு லௌகீக தந்தை இருக்கிறாங்க.
ஆனால் எல்லோருக்கும் மொத்தமாக ஒரே பரலோகிக தந்தை இருக்கிறாரு. துக்கம்னு வந்தால் அந்த பரலோகிக தந்தையைத்தானே எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அவரை இப்படி நினைத்தால் தூய்மையாகி சுகதாமத்துக்கு போயிடும். சுகதாமத்தில் யாரும் அவரை நினைக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு சுகம்தான் இருக்கும். துக்கம் இருந்தால் தானே இறைவனை நினைக்கிறதுக்கு. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் சுகமே சுகம்தான் இருக்கும். ஸோ அங்கே தூய்மை, அமைதி, செல்வம் எல்லாம் அளவற்று நிரம்பி இருக்கும். பாபாவுடைய ஆஸ்தியே முழுசாக கிடைச்ச பிறகு அவரை எதுக்கு கூப்பிட போகிறீங்க? ஸோ நமக்கு சுகம் நிரம்பி இருக்குதுன்னு ஆத்மாவுக்கு தெரியும். அங்கே இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கூட நிறைய பேர் பணக்காரங்களும் பார்த்திங்கன்னா, நான் கடவுள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, சும்மா கும்பிட்டுட்டு வருவேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட ஏதாவது இல்லைன்னும் போது கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சொர்க்கத்தில் சுகமே சுகம்தான் நிரம்பி இருக்கும் அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லை, எல்லா மதத்தினரும் அதை ஏற்றுக்குவாங்க. பாபா ஒன்றும் துக்கத்தை கொடுக்கறதுக்காக இந்த சிருஷ்டியை படைக்கலை, சுகத்தை கொடுக்கத்தான் படைத்தார். இது உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டு. யாரோட நடிப்பு கடைசி காலத்தில் மட்டும் இருக்குதோ அவங்க ஒரு 2-3 பிறவிகள் தான் எடுப்பாங்க. மற்ற நேரம் ஃபுல்லாக சாந்தி தாமத்தில் அமைதியாக இருப்பாங்க. மற்றபடி யாருமே நாடகத்தின் விளையாட்டுக்கே நான் வரமாட்டேன்டான்லாம் வெளியேற முடியவே முடியாது, நடக்காத விஷயம் அது. எல்லாரும் இந்த விளையாட்டில் வந்து தான் ஆகணும். ஓரிரு பிறவியாவது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். மற்ற நேரத்தில் மோட்சத்தில் இருக்கிற மாதிரி முக்தியில் இருப்பாங்க. ஒரு ஆத்மாவுக்கு உயர்ந்த நடிப்பு கிடைக்கிது, இன்னொரு ஆத்மாவுக்கு குறைவான நடிப்பு கிடைக்கிது. ஸோ இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஈஸ்வரனுடைய அடியையும் முடியையும் யாராலும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பாபா தான் வந்து சிருஷ்டியோடைய முதல் இடைக்கடையின் எல்லையை காட்டுறார். படைப்பவர் அவரே வர வரைக்கும் யாருக்கும் படைப்பவரை பற்றியும் தெரியாது, அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாது. பாபா தான் வந்து சொல்கிறார், நான் சாதாரண உடலில் பிரவேசிக்கிறேன். நான் யார் உடம்பில் பிரவேசிக்கிறேனோ அவருக்கு தன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது. அவருக்கு அவருடைய 84 பிறவிகளின் கதையை சொல்கிறேன். யாரோட நடிப்புமே மாற முடியாது. இது ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இதுவும் யாருடைய புத்தியிலுமே பதிகிறது கிடையாது. எப்போ தூய்மையாகி இதை புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் புத்தியில் பதியும். ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் வந்து யோகா பாபா நினச்சிக்கிட்டே இருங்க. அது அப்போ நினைக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி போட்டு திறக்கும். இது ஒரு அற்புதமான ஞானம் இல்லையா? நல்ல விதமாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் 7 நாள் பட்டி இல்லையா? அப்படியே யோகா பட்டி ஞானத்தை சொல்லுவாங்க. கொஞ்சமாக அது புத்தியில் போகும். ஸோ இதனை நினைவாக பக்தி மார்க்கத்தில் பாகவதத்துக்கு கூட 7 நாள் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் குறைஞ்சபட்சம் 7 நாள் கூட இல்லாமல் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிய வைக்கப்படுது. அது அடிப்படை புரிஞ்சிக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக தான் புரியும். ஒரு சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் 7 நாள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் கூட எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, புத்தியில் பதிகிறது கிடையாது. நாங்கள் 7 நாள் வந்தோம், ஆனால் எங்கள் புத்தியில் எதுவுமே நிலைக்கலையேன்னு சொல்லிடுறாங்க. பாபா சொல்கிறார், உயர்ந்த பதவியை
அடைய போகிறது இல்லைன்னா அவங்க புத்தியில் எதுவும் நிலைக்காது. ஆனாலும் நல்லது தான், வேஸ்ட் ஆகலை. ஏன்னா அவங்களுக்கும் நன்மை ஏற்பட்டுடுச்சு இல்லை. இப்படித்தான் பிரஜைகள் உருவாகிறாங்க. அந்த 7 நாள் கோர்ஸ் கெட்டு போயிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க பிரஜைகளாக. அதுக்கப்புறம் ஞானத்தை எடுத்தாங்கன்னா ராஜாவாகவும் வர முடியும். அது மாதிரி சிலர் ரொம்ப நாள் கழிச்சும் வருவாங்க. மற்றபடி ராஜ்ய பாக்கியம் அடையிறதுல தான் குப்தமான முயற்சி இருக்குது. என்ன அந்த முயற்சி? நினைவு செய்கிறது தான். ஏன்னா பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் பாவக்கர்மங்கள் அழியும். இதுக்கப்புறம் நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் தந்தையுடைய வழி இது தான். அவரை நினச்சா தூய்மை ஆகிடுவீங்க. அன்பான பொருளை நினைப்பாங்க தானே. உலகத்திலே ரொம்ப ரொம்ப அன்பானவர் சிவபாபா. பதித்த பாவனா வாங்கன்னு பக்தி மார்க்கத்தில் கூட பாடுறாங்க. இப்போ அவர் கிடைச்சிட்டார். என்னை நினைவு செஞ்சிங்கன்னா துரு நீங்கிடும்னு சொல்கிறார். ஸோ அப்படியே ஈஸியாக ராஜ்யம் கிடச்சிடுமா என்ன? கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் தானே. இங்கே முயற்சியெல்லாம் நினைவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாபாவை நினைக்கணும். நினைக்க விடாமல் மாயை வெளி உலகத்து விஷயத்தின் பக்கம் புத்தியை இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். மயக்கும் அல்லது பிரச்சனையை கொடுக்கும். எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபா பிடிக்கணும். இதுதான் முயற்சி. இந்த நினைவின் யாத்திரை தான் முக்கியமானதே. ஸோ ரொம்ப நினைவு செய்கிறவங்க கர்மாதீத்த நிலையை அடைவாங்க இல்லையா. ஸோ கர்மாதீத்த நிலைன்றது பாபா நினைவிலே மூழ்கி இருந்தால் தான் அதை அடைய முடியுன்றார். முழுமையாக நினைவு செய்யலைன்னா பாவ கர்மங்கள் அழியாது. ஸோ யோக பலத்தின் மூலமாக தான் விகர்மாஜித் ஆக முடியும், அதாவது பாவகர்மங்களை வென்றவராக முடியும். முந்தைய கல்பத்தில் கூட இதே மாதிரி யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்க. கலியுகத்தில் இறுதியில் யாருமே தூய்மையாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் பாபா இந்த லக்ஷ்மி நாராயணனை இவ்வளவு தூய்மையாக்குனாங்க. இல்லாட்டினா யாருமே தூய்மையாக இருக்க முடியாத அந்த கலியுகத்தின் இறுதியில் இவங்க எப்படி இவ்வளோ தூய்மையாக ஆக முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ கீதா ஞானத்தின் அத்தியாயம் திரும்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு இதில் நிரூபணமாகுது. சிவபகவானுடைய மகா வாக்கியம். அதாவது நிறைய பேர் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது சொர்க்கத்தில் காமமே இல்லைன்னா ஒத்துக்குவாங்க. ஸோ இப்போ அங்கே போகிறதுக்கு காமத்தை விடுங்கன்னா அப்போ மட்டும் அலறுவாங்க இல்லை. அது தானாக நடக்கணும், நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் பக்தி மார்க்கத்துடைய விஷயம் இல்லையா. சிவபகவானுடைய மகா வாக்கியம் தவறுகள் ஏற்பட்டபடி இருக்குது. பாபா தான் உங்களை தவறற்றவராக மாற்றுறார். பாரதத்தில் உள்ள எல்லா சாஸ்திரங்களுமே பக்தி மார்க்கத்தினுடையது தான். ஆனால் பாபா உண்மையிலே என்ன சொன்னாரோ அது யாருக்குமே தெரியாது. யாருக்கு சொல்லி இருந்தேனோ அவங்க சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க. 21 பிறவிக்கான பலன் அடைஞ்ச பிறகு ஞானமும் ஃபுல்லாக மறைஞ்சிடுது, ஞானத்துடைய பலனும் மறைஞ்சிடுது. நீங்கள் தான் சக்கரத்தை சுற்றி வந்தீங்க. அப்போ பாருங்களேன், சத்தியுகம் திரேதாயுகம் அதுக்கான பலனை இப்பயே சேர்த்துக்கிறோம். அது முடிஞ்சோடனே அந்த பலன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற புண்ணியத்தை வச்சு தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு கஷ்டம் வருதுன்னா உங்கள் புண்ணிய கணக்கின் பலன் எப்போ காலியாச்சு தெரியாது. போன ஜென்மத்தில் சேர்த்து வச்ச பலன் அப்போ துக்கம் வரும். அதை நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த 21 பிறவிக்கானதுக்கு தயார்படுத்துங்க. சேர்க்க வேண்டிய நேரத்தில் இழக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா எப்படியும் இழந்து தானே அதை அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நீங்கள் தான் முழு சக்கரத்தை சுற்றி வந்தீங்க. ஸோ முந்தைய கல்பத்தில் யார் இந்த ஞானத்தை கேட்டார்களோ அவர்களே தான் இப்பயும் கேட்பாங்க. இப்போ நாம் மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான மரத்தின் கன்றை நடுறோம். இது தெய்வீக மரத்தின் கன்று.
ஆனால் அவங்க அந்த ஸ்தூல மரத்துடைய கண்ணு நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மர நடு விழான்ட்டு. ஸோ எவ்வளோ பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். பாபா தெய்வீக மலர்கன்றின் நாற்றை நடுறார், அவங்க காட்டு மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கௌரவர்கள் என்ன செய்ய விரும்பினாங்க, பாண்டவர்கள் என்ன செய்ய விரும்பினாங்க அப்படின்னு நீங்கள் மற்றவர்களுக்கு படம் போட்டு காட்டுறீங்க. அவர்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன? அவங்க இங்கே இருக்கிறதெல்லாம் அபகரிக்கணும்னு நினச்சாங்க, நாம் சொர்க்கத்தை உருவாக்கணும்னு நினச்சோம். இதுதான் வித்தியாசம் இல்லையா? அங்கே பாண்டவர்களுக்கே பிரித்து கொடுக்கப்பட்டதே அநியாயமாக தான் பிரித்து கொடுப்பாங்க. காடை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதையும் அவங்க சோலைவனமாக மாற்றுவாங்க, அதையும் கௌரவர்கள் அபகரிச்சுக்குவாங்க. விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க காட்டுக்கு. ஏன்னா அவங்க சொர்க்கத்தை உருவாக்குறாங்க, அதுதான் அவங்களுடைய பிளான். அவங்க அதாவது அஞ்ஞானத்தில் மனிதர்கள் மக்கள் தொகை ஏறக்கூடாதுன்ட்டு அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஃபேமிலி பிளானிங் திட்டம்லாம் உருவாக்குறாங்க. ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் மக்கள் தொகை அதிகரிக்காதுன்ட்டு. பாபாவோ ரொம்ப நல்ல விஷயத்த சொல்கிறார். நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் பண்ணாட்டினாலும் பல தர்மங்கள் இப்போ விநாசமாக தான் போகுது. ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் குடும்பத்தை பாபா ஸ்தாபனை பண்ணுறார். இது காமமில்லாத தர்மம், அதனால் காமம் இல்லாமல் இருங்க அப்படின்னு பாபா இப்போ சொல்கிறார். தூய்மையாக இருங்கன்றார். ஏன்னா நம்ம எதிர்காலத்துக்கு தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம், இந்த ஜென்மத்துக்கு கிடையாது. சத்யுகத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய குடும்பம் தான் இருந்தது. பாருங்கள், தர்மன்றதோட குடும்பன்றார், அது ஒரு குடும்பமாக இருக்கும். மற்றபடி இத்தனை குடும்பங்கள் கிடையாது, பிரிவுகள் கிடையாது. அங்கே இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இதெல்லாம் அங்கே கிடையாது. இன்றைக்கி பாரதத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது பாருங்கள். குஜராத்தி குடும்பம், மகாராஷ்டிரா குடும்பம். உண்மையிலே பாரதவாசிகள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கணும். பல குடும்பங்கள் இருந்தாலே கண்டிப்பாக தங்களுக்குள்ள சண்டை சச்சரவு செஞ்சபடி தான் இருப்பாங்க. பிறகு கலவரங்கள் ஏற்படும் இல்லையா? சொத்தை பிரித்து கொடுத்தா உனக்கு பெருசா எனக்கு பெருசான்னு அங்கேயே வந்துடுதில்ல பிரச்சனை. எவ்வளோ கரெக்டாக பிரித்தாலும் மனம் ஓட்டப்பானை தானே, ஒத்துக்காது. பிறகு கலவரங்கள் ஏற்படும், குடும்பத்துக்குள்ளேயும் கலவரங்கள் ஏற்படும் இல்லையா? நிறைய குடும்பம் கலவரம், குடும்பத்துக்குள்ளேயும் கலவரம் தானே நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பம் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கிறாங்க இல்லை? நடிகர் விஜய் கிறிஸ்தவர், அவர் எலெக்ஷனுக்கு வரும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 2 சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் ஒத்து போகிறது கிடையாது, தண்ணி கூட பிரித்து கொடுக்குறாங்க. சீக்கிய தர்மத்தவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, நாம் நம்முடைய சீக்கிய தர்மத்தவர்களுக்கு அதிகமான சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ எப்பெல்லாம் பிரிவினை ஏற்படுதோ அப்போ குழப்பங்கள் சச்சரவுகள்லாம் நிறையா வரும். அது நாட்டை பிரித்தாலும் சரி, வீட்டை பிரித்தாலும் சரி. ஸோ இறுதி நேரத்தின் போது கலவரங்கள் எல்லாம் வந்துடும், தங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக உலகம் அழியத்தான் போகுது. இவங்க அடிச்சுக்கிட்டால் தானே பாவ கணக்கு ஏறும், அப்போ தானே உலக அழிவும் நடக்கும். பாருங்கள், அணு ஆயுதங்கள் எவ்வளோ அதிகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உலகப்போர் நடக்கும்போது 2 குண்டு போட்டாங்க, அதுக்கே பெரிய அழிவு. இன்னும் கூட அதோடைய பாதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ போட்ட குண்டு சின்ன குண்டாம், இப்போ எவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த யுத்தம் அதே மகாபாரத யுத்தம்னு நீங்கள் புரிய வைக்கணும்.
இந்த யுத்தத்தை நிறுத்தலைன்னா முழு உலகமும் தீப்பிடிச்சுக்கும் அப்படின்னு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் தீப்பிடிக்கத்தான் போகுது, அது உங்களுக்கு தெரியும். பாபா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ராஜயோகம் சத்தியுகத்துக்கானது. அந்த தேவதா தர்மம் இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவர்களுடைய சித்திரங்கள் இருக்குது. கல்பத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் தடை ஏற்பட்டுச்சோ அது எல்லாம் இப்போவும் ஏற்படும். எதுவும் புதுசு கிடையாது. ஆனால் வெற்றி நமக்கு. அதனால் பதறாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் என்னென்ன தடை வரும்னு முன்கூட்டியே தெரியாது. தடை வரும், வந்தால் புரிஞ்சுக்கலாம், முன்கல்பத்திலே வந்துச்சு. ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோம். அது சதா நிச்சய புத்தி இருக்கும்போது தான் கவலை இல்லாமல் இருப்பீங்க. கவலை இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே முதல் சட்டமே. தூய்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கவலை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா கவலையற்ற உலகத்தை கவலையற்ற மனநிலையில் தான் நம்ம படைக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு தடை வருது, பிரச்சனை வருதுன்னா புரிஞ்சுக்கலாம், முந்தைய கல்பத்துலேயும் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்கிற நாடகம். இந்த நாடகத்தில் நம்ம எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நினைவின் யாத்திரையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இதுதான் நமக்கு பரீட்சையே. இல்லை என்ன ஆனாலும் நினைவு யாத்திரையில் இருக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ குழந்தைகளால் நினைவு யாத்திரையில் நிலைச்சி இருக்க முடிய மாட்டேங்குது, கலைச்சி போயிடுறாங்க. அதனால தான் இரவு பிரயாணியே கலைச்சி போகாதீங்கன்னு பாட்டு இருக்குது. ஆனால் இதோடைய அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது நினைவின் யாத்திரை. இதன் மூலமாக தான் இரவு முடிஞ்சு பகல் வருது. இந்த நினைவின் யாத்திரையின் மூலமாக அரை கல்பம் முடிஞ்சு பிறகு சுகம் தொடங்கிடும். துக்கத்தின் அரை கல்பம் முடிய போகுது. பாபா தான் மன்மனாபவ அப்படிங்கிறதுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறார். மன்மனாபவன் என்ன? ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கணும்னு அர்த்தம். கீதையில் கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டதுனால அதில் அந்த சக்தி இல்லாமல் போயிடுச்சு. மன்மனாபவன்றதுக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தேகதாரிகள் எல்லாத்தையும் மறந்து என்னை நினைன்ட்டு தேகதாரி எப்படி சொல்ல முடியும்? இப்போ எல்லோருக்கும் நன்மை ஏற்பட போகுது. அதாவது மனிதர்களாகிய நாம் எல்லாருக்கும் பாபா நன்மை செய்கிறார். மனிதர்களாகிய நம்ம எல்லோருக்குமே, குறிப்பாக பாரதத்தினருக்கு, பொதுவாக உலகத்துக்கே நன்மை செய்கிறார். ஸ்ரீமத் படி எல்லோருக்கும் நாமளும் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறோம். யார் நன்மை செய்பவராக, அதாவது கல்யாணக்காரியாக ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆஸ்தியும் கிடைக்கும். நினைவு யாத்திரை இல்லாமல் நன்மை ஏற்பட முடியாது. இங்கே மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறது நினைவை ஏற்படுத்துறது தான். அது நாம் நினைவில் இருந்து நினைவை ஏற்படுத்தணும். சிவபாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அந்த தந்தைக்கிட்ட இருந்து நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைச்சது. இப்போ மீண்டும் கிடைச்சிட்டு இருக்குது. பாரதவாசிகள் நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்தீங்க. ஸோ மறுபிறவிக்கும் கணக்கு இருக்குதுல்ல. யார் 84 பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. தாங்களாகவே ஸ்லோகங்களை உருவாக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது கீதை, பக்தி மார்க்கத்தின் கீதை. அந்த ஒரு கீதைக்கு எத்தனை விளக்கங்கள் எழுதிடுறாங்க. கீதையை விட பாகவதத்தை பெருசாக்கிட்டாங்க. கீதையில் இருக்கிறது ஞானம், பாகவதத்தில் இருக்கிறது வாழ்க்கை கதை. உண்மையில் கீதை தான் பெருசாக இருக்கணும். தந்தை ஞான கடலாக இருக்கிறார். பாபாவுடைய ஞானம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அதை ரொம்ப சின்னதாக ஆக்கிட்டாங்க. சிவபாபாவுடைய ஞானம் நடந்தபடி இருக்குது. அந்த கீதையையோ 1/2 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடுறாங்க. இப்போ
நீங்கள் இந்த ஞானத்தை எழுதுறீங்க, ஞானத்தை கேட்டபடியே இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் உங்ககிட்ட மனிதர்கள் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இப்போவே பெரிய பெரிய ராஜாக்கள் விஐபிக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா பிறகு தாமதம் ஏற்படாது, டக்குன்னு ஓசை வெளிப்பட்டுடும். ஆனால் யுக்தியோடு மெதுவாக நடந்துட்டு இருக்குது. இது குப்தமான ஞானம். இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. ஒரு உலக ராஜ்யத்தையே உருவாக்குறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ராவணனோடு உங்களுக்கு எப்படி யுத்தம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களால் தெரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் இந்த தெய்வங்கள் கையில் ஆயுதங்கள் இருக்குது. அது என்ன ஆயுதம், என்ன சண்டை, யாரோட சண்டைன்னு அவங்களுக்கு தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிறதுக்காக என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும் இல்லையா. நினைக்கும் போதே எதுக்காக நினைக்கிறேன் இல்லையா, நான் தூய்மையாகிறதுக்காக நினைக்கிறேன்னும் போதே நான் அழுக்காக இருக்கிறேன்ற அந்த உணர்வும் இருக்கும். அப்போ தான் காரணத்தோடு நினைக்கிறது, அப்போ தான் பாவம் அழியும். ஸோ தூய்மை அடையணும், அப்போ தான் நான் உங்களை என் கூடவே அழைச்சிட்டு போவேன்னு பாபா சொல்கிறார். எல்லோருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்கணும் இல்லையா. ராவண ராஜ்யத்திலேருந்து எல்லோருக்கும் முக்தி கிடைச்சிடும். சிவசக்தி பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாங்கள் சிரேஷ்டாச்சாரி உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நீங்கள் எழுதி போடுறீங்க. எப்படி சூப்பராக சொல்லுவாங்க, சிவசக்தி பிரம்மகுமார் குமாரிகள், அதுதான் நம்மளுடைய கரெக்டான பேர். மிக உயர்ந்த உலகத்தை உருவாக்குறோம் நாம். இந்த போதை இருக்கணும் எப்போவுமே. ஸோ முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாருங்களா, இதை புத்தியில் ஆழமாக பதிய வைக்கணும். ஏன்னா புத்தியில் தாரணை ஆகும்போது தான் நினைவின் யாத்திரையிலே இருப்பீங்கன்றார் இல்லையா. நான் யார், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னும்பொழுது தான் அந்த நினைவில் எதுக்காக நினைவு பண்ணுறோன்னு இருக்குது இல்லை. ஒரு ஒர்க் செய்கிறோன்னா கூட இந்த ஒர்க் இதுக்குள்ளே முடிக்கணும், ஏன் முடிக்கணும், முடிக்கிறதுனால என்ன நன்மை, இதெல்லாம் நினைக்கும் பொழுது தான் நம்ம அந்த ஒர்க்கை சீக்கிரமாக முடிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ சிவசக்தி சேனைகள் நாங்கள் மிக உயர்ந்த உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக பாபாவை நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா அவ்வளோ கல்புத்தியாக இருக்கிறோம், டக்குன்னு மறந்துடுறோம். வெளி உலக கவர்ச்சி முக்கியமாக தெரியுது, மாட்டிக்கிறோம். ஸோ கல்புத்தியாக இருக்கிற காரணத்தினால மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இல்லை, அப்புறம் முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாபா குழந்தைங்களே நினைக்கிறாங்க சிலர். ஆனால் மரணத்துக்கு ஏதாவது காலம் ஏற்கனவே குறிக்கப்பட்டு இருக்குதா என்ன, உங்களுக்கு தெரியுமா இந்த டைம் தான் இறப்பீங்கன்ட்டு? நாளைக்கே கூட இறந்து போகலாம். ஸோ நாளைக்குன்னு தள்ளி போட்டு ஒரு நாள் இறந்து போயிடுவீங்க முயற்சி செய்யாமலே. அதனால் இன்னும் நிறைய வருஷம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இல்லை எவ்வளோ சிஸ்டர்ஸ்லாம் சின்ன வயசில் இறக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்டர் இன்சார்ஜு கடைசியில் தீவிர முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இன்னும் உங்களை கீழே விழ வச்சிடும். ஸோ முடிஞ்சவரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதனால் முடிந்தவரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீமத் படி ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே நன்மை பண்ணிக்கணும். இங்கே முக்கியம் நினைவு தான். அதனால் செக் பண்ணுங்கள், எவ்வளவு நேரம் நான் பாபாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆன்மீக இறை சேவகர் அல்லவா, நீங்கள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய சேவை செய்கிறீங்க. ஆத்மா இல்லை அப்போ தூய்மை இழந்து இருக்குது, அதை தூய்மை ஆக்கணும், அதை தான் மீட்கிறது. அப்போ மீட்கக்கூடிய நீங்கள் தூய்மை இழக்காமல் இருக்கணும், கவனம் கொடுக்கணும். ஸோ தூய்மையற்ற நிலையிலேருந்து எப்படி தூய்மை ஆகிறதுங்கிற யுக்திகளை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். உலகத்தில் நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, கெட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனி. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். முக்கியமான கிளைகள் மட்டுமே கணக்கிடப்பட்டு இருக்குது, 4 முக்கிய தர்மங்கள்ன்ட்டு. மற்றபடி இலைகள் நிறைய இருக்குது. குழந்தைகளே முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா தினம் புரிய வச்சுட்டே இருக்கிறார். எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா
பாபாவோடு உங்களுடைய புத்தி இணைக்கப்படும். அப்புறங்க சேவை செய்கிறதே பாபாவோட புத்தி இணைக்கிறதுக்கான ஒரு வழி இல்லை. எப்படியும் பாபாவை இப்படி நினைக்கணும், ஒளிப்புலியாக நினைக்கணும் போது கண்டிப்பாக உங்களுடைய புத்தி கொஞ்சமாவது பாபா கிட்ட கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ சேவை செய்கிறது ஒரு லிஃப்ட்டுன்றார். அப்போ உங்களுடைய புத்தி பாபாவோட இணைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தூய்மை அடைஞ்சிட்டிங்கன்னா முக்தி தாமத்துக்கு போயிடுவீங்கன்னு பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறார். மகாபாரத சண்டையினால் என்ன நடக்கும் அப்படின்னு உலகத்தினருக்கு தெரியாது. இது ஞான யஜ்யம். ஏன் இது உருவாக்கப்பட்டு இருக்குது? புது உலகம் உருவாகணும் இல்லையா? நமக்கு தேவைதானே. ஸோ புது உலகம் தேவை. அப்போ பழைய உலகம் அழியணும். அதனால் புத்தினால் அதை அழிச்சிடுறோம். அடுத்தது புது உலகத்துக்குரிய குணத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். இது ரெண்டுமே இந்த ஞான யஜ்யத்தில் தான் தயாராகுது. ஸோ நம்முடைய யஜ்யம், ருத்ர ஞான யஜ்யம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆகிடும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். அதனால் கண்டிப்பாக தடை ஏற்பட தான் செய்யும். ஏன்னா கல்பத்தில் ஏற்பட்டுச்சு. அதை கண்டு பயப்படக்கூடாது. அந்த தடையை பார்த்து நினைவு யாத்திரையில் இருக்கிறத மறந்துடாதீங்கன்றார். ஏன்னா அந்த தடை வர்றதே உங்களை நினைக்காமல் தடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் வருதுன்னா ஒரே காரணம்தான், நினைக்கிறத மறக்கிறதுக்கு வருது. ஸோ நினைவு யாத்திரை ஒருபோதும் நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். பரலௌகிக தந்தையுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். தூய்மை அடைகிறதுக்கான யுக்திகளை சொல்லணும். தெய்வீக மரத்தின் கன்று நடனம். வரதானம், நானுன்ற தன்மையை தியாகம் செஞ்சு சேவையில் எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சேவாதாரிகள் சேவையில் எப்போ வெற்றியின் உணர்வை பெற முடியும் தெரியுமா? நானுன்ற தன்மை எப்போ தியாகமாகுதோ அப்போ தான் அந்த சேவையில் வெற்றிய அனுபவமாகும். நானுன்ற உணர்வு இருந்தாலே வெற்றி அனுபவமாகாது. நான் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் சேவை செஞ்சேன், இந்த சேவை பண்ணுறன்ற அந்த பாவத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணணும். நான் செய்யலை, ஆனால் செய்விப்பவர் பாபா, நான் வெறும் கருவி. இந்த கருவியை பயன்படுத்தி அவர் செய்ய வைக்கிறார். அப்படி இருக்கணும். அப்போ நான் செய்கிறேன்ற உணர்வே கிடையாது. நானுன்ற தன்மை பாபாவுடைய அன்பில் கலந்து போயிடணும். இதுக்கு தான் எப்போவுமே சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும். சேவிப்பவர் சேவித்து கொண்டிருக்கிறார், நான் வெறும் கருவி தான். சேவையில் நானுன்ற தன்மை கலந்துடுச்சு அப்படின்னா அவங்க அந்த சேவைக்கான பலனை எதிர்பார்க்கிற சுபாவமுடையவராக ஆகிடுறாங்க. நம்மளை பாராட்டணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேவை செய்கிறோம், அப்படி ஆகிடுறாங்க. ஸோ உண்மையான சேவாதாரிக்கிட்ட இந்த சமஸ்காரம் இருக்க முடியாது. செஞ்சதே பாபா தான். அதனால் அதோடைய பலனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்றது மெயினாக இதுக்கு தான் இல்லையா, இந்த ஞானத்துக்கு தான். கடமை செய்கிறோம், ஆனாலும் சேவை செய்கிறது நம்முடைய கடமை, ஆனால் செய்ய வைக்கிறது அவர் தான். அப்போ அதுக்கு நம்ம ஏன் பலனை எதிர்பார்க்கணும்? எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கட்டாலும் சொர்க்கத்தில் கொடுக்கத்தான் போகிறார். ஸோ அப்போ தான் இந்த வெற்றி அனுபவமாகும். ஸ்லோகன். இல்லாட்டினா நான் சேவை செஞ்சேன்னும் பொழுது வேறு யாருக்கோ மகிமை கிடைக்கும்போது உங்களுக்கு சேவை செஞ்ச திருப்தியே இல்லாமல் போயிடும். சுயநல சேவையுடைய விதி அது. ஸ்லோகன். வீண் விஷயங்களை எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தானாகவே சேவைக்கான அழைப்பு உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்ன்றார். சேவையே கிடைக்கல, ஏன் கிடைக்கல? வீண் விஷயத்திலே மைண்டு பிஸியாக வச்சுக்கிறீங்க. அதை கட் பண்ணிட்டீங்கன்னா சேவையின் அழைப்பு உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்ன்றார். எவ்வளோ சூப்பரான ஸ்லோகன் இல்லையா? அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்த மூலம் வெற்றி நிறைந்தவராகுங்கள்.
ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ளடக்கும் சக்தி வேணும். நினச்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது, மற்றவர்களை பற்றி எண்ணமே வரவிடக்கூடாது. வந்தாலும் அதை உள்ளடக்கி அழிச்சிடணும். அதை இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கனாலே ஒற்றுமை இருக்காது. அவங்க எப்படி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிவிடுவாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் மற்றவர்களுடைய சமஸ்காரம் குளிர்ந்ததாக ஆகணும்னா உங்களுக்குள்ளே உள்ளடக்கும் சக்தி இருக்கணும் இல்லையா? மற்றவர்கள் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குளிர்ந்து போயிடுவாங்க. அதை நீங்கள் சொல்லும்போது தான் இன்னும் வெறுப்பு அதிகமாகிடும். அதனால் எப்போவுமே பரஸ்பர ஸ்நேகத்தோட, சிறந்த தன்மையின் பாவனையோட தொடர்பில் வரணும் இல்லையா? அன்பாக தான் தொடர்பில் வரணும். அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ற எண்ணத்தில் வரக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல குணத்தை தான் கிரகிக்கணும். அப்போ தான் ஒற்றுமை நிலையாக நிரந்தரமாக இருக்க முடியும். உங்களுடைய இந்த குழுவின் சுபபாவனை, ஏன்னா இப்போ பாபா அவ்யக்தேஸ்வர சொல்கிறதுல குழுவின் ஒற்றுமைக்காக சொல்கிறார். அப்போ அந்த குழுவுடைய சுபபாவனை நிறைய ஆத்மாக்களுக்கு உங்களுடைய பாவனையின் பலன் கொடுப்பதற்கு கருவியாக அமைஞ்சிடும்ன்றார். நீங்கள் வைக்கிற சுபபாவனை பலருக்கு பலன் கொடுக்கறதுக்கு கருவி ஆகிடும். அவங்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். அதனால் எப்போவுமே சுபபாவனை இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.